அங்க இருக்கக்கூடிய தூண்கள். உஸ்துவானத்துல் முஹல்லகா, எந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நின்று நஃபிலான தொழுகை தொழுவார்களோ அந்த இடம் உஸ்துவானத்துல் முஹல்லகா. உஸ்துவானத்து ஆயிஷா, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களோடு சஹாபாக்களும் தாபியீன்களும் அமர்ந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்தில் நின்று தொழுவதனுடைய சிறப்பை மட்டும் மக்கள் அறிந்து கொண்டால் குலுக்கல் முறையில் அங்கே தொழுவதற்கு போட்டி போடுவார்கள் என்பதாக சொன்னார்கள். அப்போது பலரும் அந்த இடம் எதுவாக இருக்கும் என்று ஆசையோடு தேடுகிறார்கள். அப்போது உர்வத் இப்னு ஸுபைர் தாபிஈ, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய சிறப்பிற்குரிய மாணவர் ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மகனார், அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் சென்று கேட்கிறார்கள், அந்த இடம் எது, சிறப்பை பெற்று தருகின்ற அந்த இடம் எது? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த இடத்தை காட்டினார்கள். உடனே ஓடி வந்து அந்த இடத்திலே தக்பீரை கட்டி தொழ ஆரம்பித்து விட்டார். பல சஹாபாக்களும் அதை பார்த்தார்கள். ஆஹா, அந்த சிறப்பை பெற்று தருகிற இடம் இதுதானோ என்று அந்த இடத்திலே கூடி தொழ ஆரம்பித்தார்கள். அந்த இடம்தான் உஸ்துவானத்து ஆயிஷா. உஸ்துவானத்து தௌபா, அபு லுபாபா ஒரு பெரிய வரலாற்று பின்னணி கொண்டது. ரகசியம் காக்கப்பட வேண்டிய ஒரு தகவலை அவர் வெளிப்படுத்தி விட்டார். வெளிப்படுத்தியதற்கு பிறகு அவர் அனஹுன்துல்லாஹ வ ரசூலஹ், நான் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் மோசடி செய்து விட்டேன் என்று தன்னுடைய தவறை உணர்கிறார். ஓடி வந்து அந்த தூணிலே தன்னை கட்டிக்கொண்டு, அல்லாஹ் என்னை மன்னிக்கும் வரை நான் உண்ண மாட்டேன், பருக மாட்டேன் என்பதாக அங்கேயே நிற்கிறார். ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 5, 6, 7 நாட்கள் கடந்து விட்டது. அவர் அங்கே நிற்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தெரியும். என்றாலும் கூட கருணையே உருவான நபி அவர்கள் கூட அங்கு வந்து அவர்களுடைய கட்டை அவிழ்த்து விடவில்லை. 7 நாட்கள் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். வசனம் வந்தது. வசனம் வந்த செய்தியை மக்கள் ஓடி வந்து சொன்னார்கள், அபூ லுபாபாவே, நீ சுப செய்தியை பெற்றுக்கொள், அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னபோது அவர் சொன்னார், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து இந்த கட்டை அவிழ்த்து விடும் வரை நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்பதாக சொன்னார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து கட்டை அவிழ்த்து விட்டு மன்னிப்பின் சுப செய்தியை வழங்கியதற்கு பிறகுதான் அவர் அங்கிருந்து சென்றார். எந்த தூணில் தன்னை கட்டி கொண்டாரோ அந்த தூண் தான் உஸ்துவானத்து தௌபா. பேரித்தம் இழைகளால் ஒரு கட்டில் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த கட்டிலில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமருவார்கள், ஓய்வெடுப்பார்கள், பேசுவார்கள். அந்த கட்டில் அமைக்கப்பட்டிருந்த இடம்தான் உஸ்துவானத்து ஸரீர்.